மின்னணு வாக்குப்பெட்டிகளை வைக்கும் அறையை ஏற்பாடு செய்யும் பணிகள் தீவிரம். மக்களவைத் தேர்தலையொட்டி கோவை மக்களவை தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதிகளான இதில் கோவை வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், சூலூர், பல்லடம் ஆகிய தொகுதியில் மின்னணு ஓட்டுப்பெட்டிகளை கோவை தடாகம் ரோட்டில் உள்ள ஓட்டு எண்ணும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் வைக்கப்படுவது வழக்கம். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் மின்னணு வாக்குப்பெட்டிகளை கல்லூரி வளாகத்தில் வைத்த பிறகு அதனை கண்காணிக்க 260 நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் கல்லூரி வளாகம் மற்றும் அறைகள் கண்காணிக்கப்படும். மேலும் தொகுதி வாரியாக மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கும் அறையில் எண்கள் போடப்பட்டு அதனை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். அரசு தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தை சுற்றி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிந்த பிறகு யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லாததால் தற்பொழுது ஓட்டு எண்ணும் பணிக்கான வேலைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழக காவல்துறையினரும்